வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தை உலுக்கிய திருவெற்றியூர் +2 மாணவர்கள் கொலை வழக்கு. சக மாணவர்கள் சிக்கினாங்களா? திடுக்கிடும் தகவல். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை திருவெற்றியூரில் விம்கே நகரில் உள்ள அரசு பள்ளியில் +1 படித்து வந்த மாணவன் சக மாணவர்களை அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர கொலை வழக்கு தொடர்பாக 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீசார் விசாரணையில் மாணவர்கள் அடித்து செல்லப்பட்டதற்கான காரணம் குறித்து தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து என்ன சொல்லுவதென்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் +2 படிக்கும் மாணவன் ஒருவன் ஃபெயிலாகி தற்போது அதே பள்ளியில் +1 படிக்கும் திருவெற்றூரில் சாத்தக்காடு மாணவனுக்கு யார் சீனியர் என்று வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் +2 மாணவருக்கு ஆதரவாக இறந்து போன தனுஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நேற்று +2 மாணவர் பள்ளிக்கு வரவில்லை. அதே நேரத்தில் தனுஷ் வீட்டிற்கு செல்ல பசியற சென்றபோது +1 மாணவர் அவரது நண்பர்கள் மற்றும் பள்ளியிலிருந்து இடைநின்று பழைய மாணவர்கள் என 10க்கும் மேற்பட்டவர்கள் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள காலி மைதானத்துக்கு அழைத்து சென்று தனுஷை தாக்கியிருக்கிறாங்க. இதில் பலத்த காயமடைந்த மாணவன் தனுஷ் அதே இடத்துல மூச்சு பேச்சு இல்லாமல் சுருண்டு விழுந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவனை தாக்கியவங்க அங்கிருந்து தப்பி ஓடியவங்க இதில் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. சென்னை திருவெற்றியூரில் +2 மாணவன் சக மாணவர்கள் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலும் 8 பேரை பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தி வராங்க. தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான +1 மாணவரை தேடி வருகிறாங்க. தனுஷை தாக்கிய மாணவர்கள், நாங்கள் தனுஷை அடித்தவுடன் அவங்க வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்துட்டாரு. உடனே அவங்க கையில் இரும்பு சாவி கொடுத்து கை கால்களை தேய்த்து விட்டோம். ஆனாலும் அவங்க எழுந்திருக்கல. பயந்து போன நாங்கள் அவரை அங்கேயே போட்டுவிட்டு ஓடிட்டோம் என்று போலீஸோட முதல்கட்ட விசாரணையில் கூறியிருக்கிறாங்க. மாணவர்கள் கூறும்போது உண்மையா இல்லையா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்த பிறகுதான் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை திருவெற்றியூரில் தாங்கள் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருடைய மகன்தான் தனுஷ். 16 வயதான இந்த சிறுவன் லிம்கோ நகரில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்து வந்தாங்க. மாலை பள்ளி மைதானத்தில் அனுஷ் உடலில் படுகாயங்களுடன் சடலமாக கிடந்தார். இதை கவனித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. விரைந்து சென்று போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தாங்க. அங்குள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை தீவிரப்படுத்தி வராங்க. மாணவர்கள் தனுஷ் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாக்கப்படுவதாக செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்த உடனடியாக போலீசார் +2 மாணவர் உட்பட 10 மேற்பட்டோர் மீது அவர்களை தேடி வந்தாங்க. இந்த சூழல் தான் முதற்கட்ட விசாரணையில் அடிப்படையில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி திருவான்மியூரில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.